நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹரி பிரகாஷ், சொல்லுங்கம்மா. சின்னாவோட பொருள்லாம் வச்சிட்டீங்களா? வச்சிட்டேம்மா, எல்லாத்தையும் நல்லபடியா வச்சிட்டேன். சரி. அப்ப நம்ம போலாமா? பாட்டி, நான் எங்கேயுமே போறதா இல்ல. சின்னா, போகும்போது இந்த கிஃப்ட ஸ்ருதியோட அம்மா அப்பா கிட்ட கொடுத்துரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்பதானே முதல் தடவையா போற, அதனாலதான். இல்லக்கா, என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா நான் போக மாட்டேன். சின்னா நில்லு. நாங்க அவங்களுக்கு பிராமிஸ் பண்ணிருக்கோம், உங்க 2 பேரையும் அங்க அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி. ப்ராமிஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட கேட்டுக்கணும் பாட்டி. சின்னா, நீ என்ன பேசுற? ஸ்ருதியை எப்படி தனியா அனுப்ப முடியும்? அதுல உனக்கு உடம்பு வேற சரியில்லாம இருக்க. ஸ்ருதியால தனியா போக முடியுமா என்ன? இத பாரு சின்னா, இந்த ஐடியாவை எங்களுக்கு சொன்னது சுருதி தான். அங்க போனா உனக்கு இடமாற்றம் இருக்கும் இல்லையா? இப்பெல்லாம் வர வர நீ ரொம்ப டென்ஷனா இருக்கல்ல? என்னங்க, அது உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைல்ல, அதனால என்ன நினைச்சேன். உண்மையிலேயே உன்னோடது ரொம்ப நல்ல யோசனை சுருதி. அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் அங்க போனா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. அப்புறம் ஒரு 8-10 நாள் தானே? 8ல இருந்து 10 நாளா? பாட்டி, தயவு பண்ணி என்ன கம்பல் பண்ணாதீங்க. கண்டிப்பா நான் போக மாட்டேன். சின்னா ப்ளீஸ், அடம் பிடிக்காத. நீ இப்படி போகாம இருந்தா நாங்க உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அக்கா, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு நிறைய வேலை பிரஷர் இருக்கு. சின்னா, இத பத்தி ஏற்கனவே நாங்க அஜய்கிட்ட பேசியிருக்கோம் சின்னா. நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல. 2 குடும்பமும் இங்க ஒரே ஊர்ல தானே இருக்கோம். அப்புறம் எதுக்காக நான் அங்க போய் தங்கணும்? சின்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ருதி அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க அம்மா வீட்டுல இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. ஸ்ருதிக்கு மட்டும் இந்த வீட்டுல சம்பந்தம் இல்ல, உனக்கும் அவங்க வீட்டுல சம்பந்தம் இருக்கு. இந்த புது உறவை நீ கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே ஓகே ஃபைன்க்கா, நான் அங்க போறேன். ஆனா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. கம் ஆன், நான் இந்த டிலே கூட பண்ணக்கூடாதா? ஹரிபிரகாஷ் என்ன, இதெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. வாய மூடு. நாளைக்கு நான் உன் கூட வரேன். தயவு செஞ்சு சுவாமின்னு மட்டும் கூப்பிடாத. Understood? சொல்லுங்க அத்தை, நான் ஸ்ருதி பேசுறேன். அடடா ஆண்டவா கிருஷ்ணா. அண்ணி, அந்த புது பாத்திரம்லாம் எங்க? அதெல்லாம் எடுத்து வைக்கணும்ல. இந்த வேலை முடிஞ்சதும் அதை தான் செய்ய போறேன். அதெல்லாம் எங்க இருக்கு? இருக்கு பாரு. ஆமா, இதை எங்க ஃபிட் பண்றது ஒண்ணும் புரியலையே. அண்ணி, இப்ப இது சரியா இருக்க பாருங்க. ஐயா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல தெரியுமா? வாங்கி 5 வருஷம் ஆச்சு, யாருமே இதை தொட்டு கூட பார்க்கல. அது சரி, நான் என்னதான் செய்யறது? ஐயோ அண்ணி, அண்ணி நான் இத பத்தி சொல்லல. அங்க பாருங்க, இத கொஞ்சம் பாருங்க. நான் இருக்கிற சேர்ஸ் எல்லாம் மாத்தி திருப்பி வச்சிருக்கேன். இது நல்லா இருக்குல்ல? எப்படி இருந்தா என்ன கரிமா? அவரு 6 அடி உயரம், அதுக்காக வீட்டை உயரம் பண்ண முடியுமா? சொல்லு, இதெல்லாம் நடக்குமா? அண்ணி, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பதட்டமா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் அஸ்வின் தம்பி முதல் முறையா நம்ம வீட்டுக்கு வராரு. ஓ, நீ எதுக்கு கவலைப்படாத கரிமா, கொஞ்சம் அமைதியா இரு. அது என்னன்னா, இந்த கூலர்ல இருந்து நல்லா காத்து வருது. கூலர் தேவா, தயவு செஞ்சு என் மானத்தை காப்பாத்து. ஏற்கனவே எங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு கோபம் ரொம்ப வரும். அவரோட கோபத்தை நீ தான் கூல் பண்ணணும். மத்த எல்லாத்தையும் என்னோட கிருஷ்ணர் பாத்துக்குவாரு.
ஒரு வழியா வேலை முடிஞ்சுது. ஏ கரிமா, என்னங்க நீ? உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க நீ. உண்மையிலேயே நம்ம ஸ்ருதிக்கு ரொம்ப பெரிய மனசுதான். அதனாலதான் அவ மேல எனக்கு ரொம்ப பாசம். ஆனா அவ இந்த வீட்டுக்கு வரப்போறான்னு தெரிஞ்சதுல இருந்து தலைவலியால என்னோட தலையை வெடிச்சிடும் போல இருக்கு தெரியுமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பெரிய புயல் வரும் போல எனக்கு தோணுது. பகவானே கிருஷ்ணா. ஏ கரிமா, இங்க வா. இத பாரு, காத்து வருதா பாரு. வருதா? வரலியா? நான் என்ன பண்ணுவேன்? நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுச்சு. இப்ப என்ன செய்யறது? பாட்டிமா, நல்லா இருமா. நான் போறேன். போறேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வரேன்னு சொல்லணும். அதுதான் சரி. சரி, நான் போயிட்டு வரேன். என்னாச்சு? அங்க போனா எல்லாரும் ஞாபகமும் வரும். எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருங்க. நாங்க சீக்கிரமா திரும்பி வந்துடுறோம். அக்கா, அம்மா கிட்ட இதை கொடு. ஆனா என்ன இருக்குன்னு சொல்லாத. அப்புறம் அவங்க கொஞ்சம் கவனமா இரு. என்ன? இத்தனை நாள் இங்க இருந்துட்டேன்ல, உங்களை விட்டுட்டு போக கஷ்டமா இருக்கு. அப்புறம் எனக்கு இந்த வீடு, நீங்க எல்லாரும் தான் அடிக்கடி ஞாபகத்துக்கு வருவீங்க. அப்படின்னா போக வேண்டாம். மனசு கஷ்டமும் இருக்காது, ஞாபகம் வராது. சரியா? இல்ல, நில்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம போய் தானே ஆகணும். என்னம்மா அஞ்சலி இது? இதை எப்படிம்மா மறந்த? அவங்க எதுவும் டிஃபன் சாப்பிடாம எதுக்கு அனுப்புற? அது வந்து என்னன்னா பாட்டி, சின்னாவோட மாமியார் வீட்ல இருக்கிறவங்களுக்கும் மருமகனுக்கு சேவை பண்ற வாய்ப்பு நம்ம கொடுக்கணும்ல, அதனாலதான். இது என்னவோ உண்மைதான். அவங்களும் பாவம் காத்துட்டு இருப்பாங்கல்ல. நாம கிளம்பலாமா? See you guys. Come soon. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஸ்வின் நில்லு. பேக்வர்ட்ல பார்க்காத, ஃபார்வர்ட்ல பாரு. மேல இல்லப்பா, கீழே பாரு. நான் இங்க இருக்கேன். அத்தை நீங்களா? அது என்னன்னா, இப்ப நீ எங்க போயிட்டு இருக்க தம்பி? வைஃபோட மெட்டர்னிட்டி ஹோமுக்கு தானே போயிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது நாலேஜ் இருக்கா இல்லையா? அவங்க உன்னை என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு உனக்கு தெரியுமா அஸ்வின்? உனக்கு அவங்க நிறைய சாப்பாடு போடுவாங்க. சோ மச். அதுல கூட அவங்க நல்ல நெய்யெல்லாம் போட மாட்டாங்க. ஃபிஷிங் தெரியுமா? ஃபிஷிங் பா. ஃபிஷிங்? அங்க இருக்கிற காய்கறிங்களா என் நேரம் தண்ணியில தான் இருக்கும். அப்ப அதுக்கு பேரு ஃபிஷிங் தானே. உன் வைஃபோட பிறந்த வீட்ல 2 ரூல்ஸ். ரூல் நம்பர் 1, எந்த அளவுக்கு வேணாம்னு சொல்லியோ அந்த அளவுக்கு சாப்பாடு போடுவாங்க. அப்புறம் ரூல் நம்பர் 2, நோ ரூல்ஸ். ஆனா உனக்கு என்னப்பா நோ ஃபியர்? நான் தான் இருக்கனே. நோ எஸ்கேப், ஒன்லி ட்ரீட்மெண்ட். உன்னோட லேப்டாப் பேக் என்கிட்ட கொஞ்சம் கொடு. அட குடுப்பா. ரிமெம்பர், எவ்ரி நைட் டின்னருக்கு அப்புறமா 1 டேப்லெட். ஓகே? அத்தை என்னோட லேப்டாப். அட, உயிரை விட லேப்டாப் முக்கியமா சொல்லு. லேப்டாப் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஹலோ, ஹாய், பை பை. ஓகே. சொல்லுங்க அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். பகவானே கிருஷ்ணா. அம்மா ஸ்ருதி, அஸ்வின் தம்பி கிட்ட கேட்டு சொல்லு, சப்பாத்தி வேணுமா இல்ல பூரி வேணுமான்னு. இல்லைன்னா சொல்லு, நான் ரெண்டையும் செய்ய சொல்லிடுறேன்.
ஆ நீங்க சப்பாத்தி சாப்பிடுவீங்களா இல்ல பூரியா? அவருக்கு சப்பாத்தியே போதும்னு சொல்லிட்டாரு. அப்படியா? சரிம்மா. இன்னொரு விஷயம், அவருக்கு லஸ்ஸியில உப்பு போடணுமா இல்ல சக்கரை போடணுமான்னு கேட்டு சொல்லிட. இல்ல சக்கரெல்லாம் போட வேண்டாம், உப்பு போட்டா போதும். சரி நான் வச்சிடுறேன். அப்புறம் ஸ்ருதி, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா உங்களை திரும்பி பார்க்க மாட்டேன், அந்த தைரியம் எனக்கு இல்ல. சிக்னல் கிரீன் போட்டாச்சு, வண்டி எடுக்கிறீங்களா? நம்ம போலாமா? மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின், என்ன இது? கொஞ்ச நேரம் கூட உங்களால அமைதியா இருக்க முடியாதா? அதுவும் இந்த கவர்னர் பக்கத்துல. இவர் கூட வண்டியில இருக்கும்போது அமைதியா இருக்கணும். நான் மட்டும் அமைதியா இல்லனா வழக்கம் போல ஏட குடமா ஆயிடும். கீழே வண்டியை நிறுத்துவாரு, அதுக்கப்புறம் டக்குனு கதவை திறப்பாரு, அப்புறம் என்ன வண்டியை விட்டு இறக்கி விட்டுருவாரு. கிர்ன்னு அப்புறமா வண்டி முன்னாடி போயிடும். அவுட். திரும்பவுமா? இறங்குறியா? சரிங்க. நீங்க அத்தை வீட்டுக்கு தனியா போக போறீங்களா? இல்லங்க, அங்கிருந்து திரும்பவும் போக முடியாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இல்ல, நீங்க யோசிச்சுதான் வண்டியை நிறுத்திருப்பீங்கல்ல. இல்ல, நான் இறங்கிக்கிறேன். எனக்கு தெரியும் நீங்க இப்ப கோவமா இருப்பீங்க. வாங்கி மூடிட்டு வண்டியில உட்காரியா? அதுக்கு இல்லைங்க. நான் தான் வண்டியில உட்காருன்றேன்ல. சீட் பெல்ட். வாடா மாப்பிள்ள வாழைப்பழத்தோப்புல வாலிபால் ஆடலாமா? வாட்ட ஆடும் சாக்குல சைக்கிள் கேப்ல கிடுக்கு பிடி போடலாமா? வாட்ட மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லாவே ஆரம்பிச்சிருக்கு. அஸ்வின் எச்சரிக்கையை கொடுத்து நான் உண்மையிலேயே பப்ளி என்ன ரீட் பண்ணிட்டு இருக்க? சித்தி, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும். ஆஸ்கோஸ் மியா ஹெல்ப் இன்குயரி ப்ளீஸ் சொல்லு. சித்தி, எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வேணும். பேப்பர் வேணும், பெயிண்ட் வேணும், சோப் வேணும். அட, இதையெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற பப்ளி குட்டி? ஹலோ, ஹாய், பை 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 ராபர்ட். சித்தி, ரோபோட். அதுதான். எங்க பாருமா பப்ளி, எனக்கும் நீ கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம்ல. அந்த ராபர்ட்டை நம்ம எப்படி தயார் பண்றது? நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா? அந்த கிழிஞ்ச புடவையோட அக்காவை ராபர்ட்டை வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். என் பேச்ச கேட்கறதுக்கும் யாராவது ஒரு ஆள் வேணும் இல்லையா? எஸ் மேடம், நோ மேடம். எனக்கு சொல்லி கொடுப்பல? சித்தி, எனக்கு ஒன்னும் உங்க ஹெல்ப் தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு வந்திருக்கிற ஐடியா ஒன்னும் நாட் பேட் இல்லையே. கிழிஞ்ச புடவையோட அக்காக்கு பதிலா ராபர்ட். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எடுத்து வைக்கிறேன். ஓ, என்னது என்னதுலாம்? நீ இங்கே தங்க போறியா என்ன? என்னங்க, அது வந்து Shut up. அப்புறம் அது இது
இது அது ஒருவேளை இங்க உங்களோட செடிகளோட ஞாபகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஹலோ மோகன், நீ யாரையாவது அனுப்பி என்னோட வண்டி எங்க இருந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லு. இல்ல, அப்படி இல்ல. இல்லைன்னா வண்டி அனுப்ப எந்த அவசியமும் இல்லைங்க. உங்களுக்கு வேணும்னா இங்கே இருக்கட்டும். அது ஹாப்பி கொஞ்ச நாளைக்கு அவரோட கடையை இங்க மூடி இருக்காராம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எப்படியாவது இந்த சாவியை நான் உடனே தயார் பண்ண ஆரம்பிக்கணும். எனக்கு கொஞ்சம் நில்லுங்க. என்னாச்சு இவருக்கு இன்னைக்கு? நிக்காமல போறீங்க இருக்கு இன்னைக்கு. ராணியம்மா, என்ன பண்ற? நிக்காமல போறீங்க. நான் உங்களை எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், ஆனா கேட்டுட்டு கேட்காத மாதிரி போறீங்களா? அஞ்சலி, போதும் அஞ்சலி. என்ன இப்ப நீங்க அஞ்சலி தானே கூப்பிட்டீங்க? அப்ப கண்டிப்பா நிறுத்த மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராணியம்மா, சொன்னா கேளு, போதும். என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பா இன்னைக்கு நான் நிறுத்த போறதே இல்ல. அட போதும், நிறுத்து ராணியம்மா. ராணியம்மா, அப்படின்னா நீ நிறுத்த மாட்டல? மாட்டேன். கண்டிப்பா நான் தண்ணியை நிறுத்த போறது இல்ல. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. நான் ஒண்ணு உங்களை பார்த்து பயப்படல. ராணியம்மா, சும்மா என்கிட்ட நீ சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காத. ஆமா, நான் உங்ககிட்ட சேலஞ்ச் தான் பண்றேன். வேண்டாம் 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 வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், வேண்டாம் 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 வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எங்க பாருங்க, சாரி, தெரியாம பண்ணிட்டேன். ராணியம்மா, இப்போ நான் உன்னை விடவே மாட்டேன். எனக்கு வேண்டாம், ப்ளீஸ் 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 ப்ளீஸ், சாரி சாரி சாரி, தெரியாம பண்ணிட்டேன். அம்மா பப்ளி, உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? சோப், எனக்கு ஒரு சோப்பு வேணும். சரிம்மா. அம்மா, நான் முதல்ல இந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து தரேன், சரியா? இல்ல இல்ல, எனக்கு இப்பவே வேணும். அம்மா, 2 நிமிஷம் தாம்மா.
கிடைச்சிருச்சு. எனக்கு வேண்டிய சோப் கிடைச்சிருச்சு. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீ போராணியம்மா, நான் உன் பின்னாடியே வரேன்.